கடந்துடுத்த நிலமணந்து கெளியுருகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமும் தெற்கணலும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிழைமுகளும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரமுயர்ந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த சின்ன ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி. இது வந்து ஆக்சுவலி 6 monthsக்கு ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம். நாங்கள் சுதர்ஷனா அகாடமி ஸ்டார்ட் பண்ணது 2016 ஸ்டார்ட் பண்ணோம். எவ்ரி இயர் 2 செலிப்ரேஷன் இருக்கும். புதுசாக இருக்கிறவங்களும் சொல்கிறேன், புதுசாக வரவங்களும் எவ்ரி இயர் 2 செலிப்ரேஷன் இருக்கும். ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமில் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவார்ட் வின்னிங் செரமனி தான் இதுக்கு பேர். யாராவது எப்படி மார்க் வாங்குறாங்க, நல்ல ஹை மார்க் வாங்கினவங்க, 60க்கு மேலே வாங்கினவங்க, 70க்கு மேலே வாங்கினவங்க, டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். இஸ் சிம்பிளி டு என்கரேஜ் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் ரொம்ப சீரியர். 4th எக்ஸாம் முடிச்சிட்டியா? 4th முடிச்சாச்சு, 5th எழுதிட்டுருக்காங்க. இப்போ மொத்தம் 9 எக்ஸாம்ஸு. இவங்க ஒரு மாதம் சீனியர். தென் நெக்ஸ்ட்டு ராபியாவில் 3 முடிச்சிருக்கா? 4வது. நானும் அவங்களும் ஒரே இதுதான். இதுக்கு சீனியர் இருக்காங்களா? சில பேர் வரல. ஒரு சில பேர் இங்கே திருப்பூர்லேயே கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. இந்த வஞ்சிபாளையம், காங்கேயம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு வர முடியல. வேறு வெளியூர்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆண்டோ புண்ணியத்தில் நான் ரிட்டையர் ஆனதுக்கு நான் ரிட்டையர் ப்ரொஃபஸர் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். அங்கேருந்து 2015 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் திஸ் அகாடமி. நான் இங்கிலீஷ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப இல்லை, லோ லெவலில் தான் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோதான், யாருமே இன்றைக்கி வர முடியல. ஹிந்தி தான் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து 3 டைப் ஆஃப் ஹிந்தி பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த அகாடமிக் ஹிந்தின்னு சொல்லி ஸ்கூல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஹிந்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த எக்ஸாம் கொடுத்துட்டு அப்படின்னு மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து கம்யூனிகேட்டிவ் ஹிந்தி. அது வந்து நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் வச்சு வேலை வாங்குறவங்க, மேனேஜர்ஸ், பேங்க்கு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. அவங்க பேசுறதுக்காக பேசி வேலையை வாங்க முடியாதுக்காக. அது 2வது. 3வது வந்து தட்சின் பாரத் பிரச்சார் சபான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடத்துகிறாங்க. 6 மாதம் ஒரு எக்ஸாம், மொத்தம் 9 எக்ஸாம். அது 9 பாஸ் பண்ணால் யூகேபி கால்டாஸ் பண்ணி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அப்படி 3 டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. இவங்கெல்லாம் தட்சின் பாரத் பிரச்சார் சபாலாம் பண்ணுறாங்க. 5th எக்ஸாம் அந்த மாதிரி இருக்குது. Again, I wish to thank you all for your favorable support and sustained encouragement towards both of this organization.
ஓகே உங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறேன். எவ்ரி 6 months ஒரு ஃபங்க்ஷன் செமினார் பண்ணுறோம் சுதர்சன் அகாடமியில். அதாவது டாப்பர்ஸ்க்கெல்லாம் ஓகே சூப்பர் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் ஹிந்தி கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் கம்யூனிகேட் இங்கிலீஷ் கம்யூனிகேட் இங்கிலீஷ் இன்றைக்கி யாருமே வரல. உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்காங்க 3 ஸ்டூடெண்ட்ஸு. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி வெளியூர்